எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துச்செல்வன். இது உங்கள் செல்வா டாக்ஸ். பிரம்மாண்டமான பயணத்தை தொடங்க போறோம். உலக பொதுமறை, ஆமா, திருக்குறள். அதுல கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற முதல் அதிகாரத்திலிருந்து தினசரி ஒரு குறள் வீதம் அதோட கதையோட பார்க்க போறோம். இது நம்ம 1300 days கன்சிஸ்டன்சி சேலஞ்ச். குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் எல்லாம் அகரம் ஆ என்ற எழுத்தை தொடக்கமாக கொண்டது போல இந்த உலகம் ஒரு பேராற்றலை தொடக்கமாக கொண்டுள்ளது. இதை நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். கடவுள், யூனிவர்ஸ், ஒளி, கருத்து ஒண்ணுதான். இதோட ஒரு கதை என்னன்னு பார்ப்போமா? ஒரு அழகான தோட்டத்துல ஒரு சின்ன பையனும் உங்க தாத்தாவும் இருக்காங்க. அந்த சின்ன பையன் தான் தாத்தா கிட்ட ஒரு கேள்வியை கேட்டான். தாத்தா, இந்த தோட்டம் முழுக்க எவ்வளவு பெரிய மரங்கள் இருக்கு, ஆனா நான் நன்ற இந்த ஒரு சின்ன விதை எப்படி இவ்வளவு பெரிய மரமா மாறும்னு அப்படின்னு கேட்டான். அப்போ அந்த தாத்தா அன்பா ஒன்று சொன்னாரு. கண்ணா, நீ பாக்குற இந்த ஒவ்வொரு மரத்துக்குள்ளேயும் ஒரு அகரம் இருக்கு. அந்த அகரம் தான் இந்த விதை. அந்த பெரிய கிளைகள், விழுதுகள் எல்லாமே இப்போ உன் கையில இருக்கிற இந்த ஒரு சின்ன விதைக்குள்ளதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை நீ இன்னைக்கு சரியா நட்டு தினமும் தண்ணி ஊத்துனா நீ ஆசைப்படுற அந்த பெரிய மரம் தானா வளரும். அப்பதான் அந்த சின்ன பையனுக்கே புரிஞ்சிச்சு, நமக்கும் புரிஞ்சிருக்கும் எந்த ஒரு பெரிய விஷயத்துக்கும் தொடக்கம் சரியா இருக்கணும்னு. இன்னைக்கு நாம எடுத்து வைக்கிற இந்த முதல் அடிதான் 1330வது நாள்ல நம்மள ஒரு பெரிய வெற்றியாளரா மாத்த போகுது. இந்த தொடக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இன்ஸ்டாகிராம்ல selva_bj_cr7 ஐடியை ஃபாலோ பண்ணி உங்க கருத்துக்களை சொல்லுங்க. சிறகு விரிப்போம், சிகரம் தொடுவோம், ஆழமாய் வேர் பிடிப்போம், அடையாளமாய் மாறுவோம். இது உங்கள் முத்துச்செல்வன். ஞாபகம் இருக்கட்டும் சாம்பியன்ஸ், எண்ணமே ஏணி, விதைப்போம், வளர்வோம், உயர்வோம். நாளை சந்திப்போம்.